பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டால் அநேகர் சொல்லுவார்கள், நான் ஆராதிக்கிற இயேசு அன்புள்ளவர். உண்மைதான். பரிசுத்தம் உள்ளவர், அதுவும் உண்மைதான். அவர் மனதுருக்கம் உள்ளவர், உண்மைதான். என் தேவைகளை சந்திக்கிறவர், உண்மைதான். இப்படி அநேக காரியங்களை அவரை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் இங்க எபிரேயர் 12:29 சொல்லுகிறார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்களேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், மன உருக்கம் உள்ளவர் தான், மன்னிக்கிறவர் தான், அன்பு நிறைந்தவர் தான். எல்லாம் உண்மைங்க, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்திலே அவர் பட்சிக்கிற அக்னியாயும் இருக்கிறார். பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். சுத்த கண்ணர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பட்சிக்கிற அக்னி. அந்த அக்னிக்கு முன்னாடி ஒருவனும் நிற்க முடியாது, ஒன்றும் அந்த அக்னிக்கு முன்னாடி எழும்ப முடியாது. பட்சிக்கிற அக்னி, எல்லாவற்றையும் சுட்டரித்து போட வல்லமை உள்ள அக்னி, ஒரு சுத்தமுள்ள அக்னி. தேவ பிள்ளைகளே, அவரை மனதுருக்கம் உள்ளவராய் அன்புள்ளவராய் பார்க்கிற அதே நேரத்திலே கண்டிக்கிற ஒரு தகப்பனாய், தண்டிக்கிற ஒரு தகப்பனாய், வழி நடத்துகிற ஒரு தகப்பனாய், ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பனாய், எல்லாவற்றுக்கும் மேலாய் பட்சிக்கிற அக்னியாய் அவர் இருக்கிறார். நாம் நல்லா நினைவு வச்சுக்கணும். நான் ஆராதிக்கிறதை பட்சிக்கிற அக்னி. அந்த அக்னிக்கு முன்பாய் ஒன்றும் எடுத்து நிற்க முடியாது, ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எல்லாவற்றையும் சுட்டரித்து போட்டிருங்க. அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். என் தேவன் அக்னியாய் இருக்கிறார், என் தேவன் அக்னியாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது அந்த இடத்துல பட்சிக்கிற அக்னி அவர் பார்த்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து, காடையை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, அக்னி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய், ஒரு குழந்தையை கற்பத்தில் வைத்து பாதுகாக்கிறது போல எவ்வளவு அழகாய் பாதுகாத்தார். வஸ்திரம் பழசாய் போகவில்லை, கால் வீங்கி போகவில்லை, பாதரட்சின் வாய் அருந்து போகவில்லை. எத்தனை எதிரிகள், பெலிஸ்தியர், அமலேக்கர், மீதியானியர், காணியானியர் எவ்வளவு பேர் எழுப்பினாங்க, ஒருத்தன் சேதப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவர் செய்யும் பொழுது, அன்றொட்டு விலகி போகும் பொழுது பற்றி அக்னியை நாம் பார்க்க முடியும். அந்த பயமும் நடுக்கமும் நமக்குள்ளே எப்போது இருக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா அக்னிக்கு நேராக. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறீரே. ஒரு விஷயங்கள், பாவங்களை, அக்கிரமங்களை மன்னியும். பரிசுத்தமுள்ள தெய்வத்தை துக்கப்படுத்தின காரியங்கள் வாழ்க்கையில காணப்படுமானால் இரக்கம் செய்யும். அக்னினால் எங்களை புடமிடும். பெரிய காரியம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.